அனைவருக்கும் ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மரங்கள் வளர்க்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு பேர் நர்சரி. சிறு கன்கள் இங்கே நடப்படுகிறது. அதாவது மதர் பிட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்துல மரங்களுக்கான கன்றுகள் இங்கு விதைகள் நடப்பட்டு அது மரங்களாக வளர்க்கப்படுகிறது. இந்த மதர் பிட்டில் பாக்கெட்டாக வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் விதைகளை போடுறோம். அந்த விதைகள் நல்ல ஊற வைக்கப்படுகிறது. பின்பாக நீர் ஊற்றப்படுகிறது. வரும்போச்சில் அது சிறு சிறு கன்களாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்குது. இந்த மரங்களுக்கு நாள்தோறும் கவனிக்கப்பட்டு நீர் ஊற்றப்படுகிறது. இதன் மூலம் மரங்கள் துளிர்விட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. அப்படி பாதுகாக்கப்பட்ட மரங்கள் நாங்கள் கொண்டு ஹைவேஸில் 2 பக்கமும் நடுகிறோம். பாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ள இதில் தான் நாங்கள் நடுகிறோம். அதாவது 2 பக்கமும் அங்கே பார்க்கக்கூடிய தூரத்தில் அந்த ஹைவேஸுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் நாங்கள் நடுகிறோம். அப்படி நடப்பட்டு அதுக்கு கூண்டுகள் மாட்டப்படுகிறது. பாருங்கள், லாரியில் கொண்டு கூண்டு மாட்டுறாங்க. கூண்டு மாட்டி பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. அதாவது பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நீர் ஊற்றப்படுகிறது. பாருங்கள், 2 பக்கமும் குழி போட்டு கன்கள் நடப்படுகிறது, நீர் ஊற்றப்படுகிறது. வாரத்திற்கு 2 முறை என்ற கணக்கில் டிராக்டரில் கொண்டு நீர் ஊற்றுறோம். அந்த இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் கூண்டு மாட்டி ஆடு மாடு கால்நடைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வளர்க்கப்படுகிறது. அது செக்கிங் மாதிரி நாங்கள் போகும். நாங்கள் வளர்க்கக்கூடிய மரங்கள்னு பார்த்தா நெல்லி, ஈட்டி, கொய்யா, செம்மரம், தேக்கு, நீர்மருது, மகாகனி, தான்தோன்றி, வேம்பு, பூமருது, பாதாம், நெல்லி, வேங்கை, வாகை, எலுமிச்சை இந்த மரங்கள்லாம் நடப்பட்டு நன்கு பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. இது எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாடு பசுமை திட்டம் அப்படிங்கிற பெயரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் களைப்பு நீங்கிறதுக்காக என்னுடைய வீட்டுக்கு போய் மிருதங்கம் வாசிப்பேன். வாங்க கேட்கலாம்.